ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி எக்ஸ்டர்டே நடந்த ஈவெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம நேற்று பேசின மாதிரி மார்க்கெட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண 23,600 பிரேக் அவுட் பண்ணணும்னு நினச்சேன். பிரேக் அவுட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபால் இருக்கும். எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட் ப்ரெஷரில் வந்து செல்லிங் ப்ரெஷரில் டவுனில் தான் முடியும் நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி தான் நடந்துச்சு. நேற்று வந்து 23,655 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா செல் ஆஃப் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா அரவுண்டு 23,580 அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ மார்க்கெட் வந்து லைக் நேற்று வந்து ஷார்ட் செல்லிங் சொல்ல மாட்டேன், ஏன்னா முந்தா நேற்று நடந்ததெல்லாம் ஷார்ட் செல்லிங். அதனால தான் மார்க்கெட் வந்து ஹையில் முடிஞ்சிச்சு. மிச்சபடி வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா வந்து ப்ராட் பேஸ் மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகலை, வெறும் வந்து செலக்டிவ் ஸ்டாக்ஸ் ஆஃப் த இண்டெக்ஸ் மட்டும்தான் மூவ் ஆச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் நேற்று பார்த்தீங்கன்னா ப்ராடர் மார்க்கெட் லைக் மிட் கேப் ஸ்மால் கேப் அதெல்லாமே ஓரளவுக்கு ரேலி ஆனதுனால இது ஒரு கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் கடந்த 3 நாள் கண்டினியூஸாக வார் ரிலேட்டட் நியூஸ்லேயுமே வந்து ஸ்டெபிளைஸாக மேலே மூவ் ஆனதுனால வந்து இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் அப் ஆகுமான்றதை வந்து இன்னும் கொஞ்சம் கீ அனலைசிஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நான் ஆக்சுவலாக நாளைக்கு வந்து ஃபெட்ரல் மீட்டிங் வந்து ரேட் கட் ரிலேட்டடாக பேசுவாங்க. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து சப்போஸ் ரேட் கட் பண்ணாங்கன்னா மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரேட் கட் பண்ணலன்னா மார்க்கெட் வந்து எப்பயும் போல் கன்சாலிடேட் பண்ணும். சப்போஸ் ரேட் ஏற்றிட்டாங்கன்னா மார்க்கெட் வில் பி அகெயின் இன் வீக் மோட். ஸோ க்ராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அதே ரேட்டில் மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து எல்லா பீப்புள்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் ரேட் மட்டும் கட் பண்ணிட்டாங்கன்னா வந்து இட் வில் பி மூவ் ஹையர். ஸோ லெட்ஸ் see the market data. ஸோ as usual நான் சொன்ன மாதிரி 23,581 ருபீஸில் கரண்ட்டாக ட்ரேட் ஆகின்னு இருக்குது. will it go to 23,700 இல்லைன்னா 24,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான்னு வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம். 24,000 போயிடுச்சுன்னா வந்து லெட்ஸ் மார்க்கெட் இஸ் இன் புல்லிஷ் மூட். அதாவது லாங்னு சொல்லலாம், லாங்குன்னு சொல்ல முடியாது. 23,200 ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திரும்பி செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் பிரகாரம் நெக்ஸ்ட்டு இமீடியட் சப்போர்ட் இமீடியட் ரெசிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 24,200 அதை தான் நாங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ டவுன் சைடில் வந்து நான் எப்பயும் போல் சொன்னது தான் எஸ்டர்டே லோ, அதாவது 23,804, அதாவது மண்டே லோ பிரேக் ஆகாமல் இருக்கிறது தான் வந்து நல்ல இதுவு. RSI பார்த்தீங்கன்னா 28 இன்றைக்கி 32க்கு வந்திருக்குது, விட் இஸ் அ பெஸ்ட்டு சைன். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டுமே வந்து ஓரளவுக்கு கன்சிஸ்டன்ஸாக அப்பா இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட் வந்து கொஞ்சம் லாஸை காமிச்சிருக்குது, விச் இஸ் நாட் ஈவன் 1%. ஸோ இது ஒன்றும் அந்தளவுக்கு நெகட்டிவ் கிடையாது. ஓவரால் மார்க்கெட் பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இது ஒன்றும் கன்சாலிடேஷனில் தான் இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டும். அண்டு யூரோப்பியன் மார்க்கெட் ஆர் சிக்னிஃபிகண்ட்லி ஹை. ஜப்பான் மார்க்கெட்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே 2% கிட்ட வந்து பாசிட்டிவ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பை இண்டிகேட் பண்ணுது. ஸோ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மார்க்கெட் எல்லாமே க்ரீனில் தான் இருக்குது. 1 செகண்ட். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் 22 இண்டெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட பாசிட்டிவாகவும் 4 இண்டெக்ஸ் மட்டும்தான் நெகட்டிவாகவும் இருக்குது. ஸோ without wasting time you will see the events பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ஈரான் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சிலர் வந்து யூஎஸ் வந்து தோக்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களோட கவுண்டர் டெரரிசம் ஹெட் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். ஏன்னா வந்து இந்த வார் வந்து யூஎஸுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் உள்ள வார், இதில் அமெரிக்கா தேவையில்லாமல் உள்ளே புந்து அவங்களோட சோல்ஜர்ஸை நீங்கள் தேவையில்லாமல் சாவடிக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லி அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார், விச் இஸ் ஒன் ஆஃப் த பிக் நெகட்டிவ் நியூஸ் ஃபார் யூஎஸ். அதுவும் இல்லாமல் யூஎஸில் இருக்கிற யாருமே இப்போதைக்கு அந்த வாரை விரும்பவே இல்லை. தேவையில்லாமல் எங்கள் சோல்ஜர்ஸை நீங்கள் சாவடிக்கிறீங்கன்ற மாதிரி தான் ட்ரம்ப்பை வந்து எல்லோரும் கேள்வி கேட்டுங்கிறாங்க. ஸோ யூஎஸுக்கு வந்து எந்த கண்ட்ரியும் சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை கிளியர் பண்ணுறதுக்கு உங்களோட இராணுவ கப்பல்லாம் அனுப்புங்கன்னு சொல்லி 9 கண்ட்ரிஸ்க்கு வந்து இன்வைட் கொடுத்தாங்க. 9 கண்ட்ரிஸில் ஒரு கண்ட்ரி கூட சரி நான் வரேன்னு சொல்லலை. ஸோ
யூஎஸ் தோற்றாங்கன்னா மார்க்கெட் வந்து அதல பலாதத்துக்கு போய்டும். ஏன்னா இது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. ஸோ யூஎஸ் தோற்றாங்கன்னா 20,000 போகிறதுக்கும் யோசிக்கக்கூடாது. இந்தியன் மார்க்கெட் 20,000 கூட தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி யூஎஸ் ரேட் கட்டு இன்றைக்கி நடக்க போகுது. அதனால் வந்து மார்க்கெட் வந்து அதை வச்சு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுவும் இல்லாமல் நேற்று நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து லோவில் தான் ஓப்பன் ஆச்சு. பட் இருந்தாலும் மிட் ஆஃப் த டேயில் வந்து ஓரளவுக்கு மார்க்கெட் அப் ஆகும். அதே மாதிரி இன்றைக்கும் ஆகுன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஐடியில் வந்து இன்ஃபோசிஸ் வந்து 52 வீக் லோவை வந்து ரீச் பண்ணியிருக்குது. விச் இஸ் நாட் அ குட் சென்டிமெண்ட். ஆனால் நீங்கள் வந்து வேல்யூ பையிங்காக இருந்தால் நீங்கள் வந்து இன்ஃபோசிஸை கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போத்துல இருந்தே. நான் நேற்றே சொல்லியிருப்பேன், ஒரு புது வகையான சிப் வந்து என்விடியா வந்து ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ஏஐ வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால மார்க்கெட் க்ராஷ் ஆகுதோ இல்லையோ, ஏஐ பூம் ஆகிறதுனால தான் அதிகபட்ச ஸ்டாக்லாம் வந்து க்ராஷ் ஆகுதுன்ற மாதிரி பல எக்ஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக இந்த வீக் ஃபுல்லாக செல் பண்ணினே இருந்தாலும் நேற்று வந்து ஓரளவுக்கு செல்லிங்கை கம்மி பண்ணிக்கிறாங்க. எந்த அளவுக்கு கம்மி பண்ணிக்கிறாங்கன்னா, நேற்று மட்டும் 9,000 கோடிக்கு விற்றதை வந்து இன்றைக்கி 4,000 கோடி 5,000 கோடி கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்தியா விக்ஸுமே வந்து 20க்கு கீழே இறங்கி 19 அந்த மாதிரி ஏதோ ட்ரேட் ஆகின்னு இருக்குது. இதோ பார்த்தீங்கன்னா தெரியும், 19 ட்ரேட் ஆகின்னு இருக்குது. விச் இஸ் பேட் ஒன்லி. பட் 22, 25 அந்த ரேஞ்சுக்கு 19ன்றது வந்து ஓரளவுக்கு வரவேற்கக்கூடிய ப்ரைஸ் தான். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.